வணக்கம் நண்பர்களே. என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று நான் உங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு அல்லது சிகேடி நோயாளிகளுக்கான உணவு முறை பற்றி கூறுவேன். சிஇ நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியில் கிரியேட்டினின் மற்றும் யூரியா போன்ற கழிவுப் பொருட்கள் குவியத் தொடங்குகின்றன. ஏனெனில் சிறுநீரகங்களால் இந்த கழிவுப் பொருட்களை உடலில் இருந்து வெளியேற்றும் வேலையைச் செய்ய முடியாது. இதன் விளைவாக நோயாளியின் இரத்தத்தில் யூரியா மற்றும் கிரியேட்டினின் திரட்சி ஏற்படுகிறது. கழிவுப் பொருட்களின் இந்த குவிப்பு பல்வேறு அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது மற்றும் ஒரு நபரை நோய்வாய்ப்பட வைக்கிறது. இப்போது சிறுநீரக செயலிழந்த நோயாளிக்கு இந்த பொருட்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். நாம் அவர்களை கீழ்மட்டத்தில் வைத்திருக்க வேண்டும். அதற்கு உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்றால் நாம் எதைச் சாப்பிட்டாலும் அது நம் உடலில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஒரு சிறுநீரக நோயாளி முட்டை, கோழி இறைச்சி மற்றும் ஆட்டிறைச்சி போன்ற புரதங்களை உட்கொள்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். என்ன நடக்கும்? புரத நுகர்வு கிரியேட்டினை அதிகரிக்கும். ஏனெனில் கிரியேட்டினைன் ஒரு கழிவு புரதம் தசை வளர்சிதை மாற்றத்தின் போது தசைகளால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்போது நீங்கள் புரதம் தொடர்பான உங்கள் உணவில் தேவையான மாற்றங்களைச் செய்யலாம். இதனால் உங்கள் இரத்தத்தில் உள்ள கிரியேட்டினின் அளவை கட்டுப்படுத்தலாம். எனவே உடலின் தேவையைப் பொறுத்து சிஇடி நோயாளிக்கு நான் தனிப்பட்ட முறையில் புரதத்தை பரிந்துரைக்கிறேன். அல்புமின் சீரம் உள்ள மொத்த புரதம் சாதாரண வரம்பில் இருந்தால் புரத உணவு பரிந்துரைக்கப்படுகிறது. டிபி மற்றும் அல்புமின் அளவுகள் துணை வரம்பில் இருந்தால் லேசான புரதம் பரிந்துரைக்கப்படுகிறது. எனவே அடிப்படையில் சிறுநீரக செயலிழப்பில் புரத உட்கொள்ளல் உடலின் தேவையைப் பொறுத்தது. குறைந்த புரத உணவு விருப்பங்களாக நீங்கள் பருப்பு வகைகள் மற்றும் பால் உங்கள் உணவில் சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஆட்டிறைச்சி, கோழி, ஆரணி விலங்கு புரதங்களை தவிர்க்க வேண்டும். நான் சொன்னது போல் கூடுதல் புரதம் உங்கள் சிறுநீரகத்தை மேலும் சேதப்படுத்தும். இப்போது யூரியாவுக்கு செல்லலாம். லிப்பிட்டின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் யூரியாவை கட்டுப்படுத்தலாம் அல்லது கொழுப்பை கூறலாம். முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். யூரியா ஒரு கழிவு. இது செரிமானத்தின் போது கல்லீரலில் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே ஒரு நோயாளி யூரியாவை கட்டுப்படுத்த விரும்பினால் தேவையில்லாத கனமான கொழுப்பு அமிலங்களை தவிர்க்க வேண்டும். அதனால் யூரியாவை அதிகமாக உற்பத்தி செய்ய வாழ்க்கை கூடுதலாக உழைக்க வேண்டியதில்லை. உங்கள் உணவில் இருந்து கூடுதல் எண்ணெய், பாலாடைக்கட்டி மற்றும் வெண்ணெய் ஆகியவற்றைக் குறைத்து சமையலுக்கு சிறிய அளவில் மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே கிரியேட்டினின் மற்றும் யூரியாவை உணவின் மூலம் கட்டுப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் இதுவரை அறிந்திருக்கிறீர்கள். இங்கே மற்றொரு முக்கியமான காரணி உங்கள் உணவில் பொட்டாசியத்தின் அளவு. பொட்டாசியம் ஒரு எலக்ட்ரோலைட் மற்றும் இந்த எலக்ட்ரோலைட்டின் ஏற்றத்தாழ்வு இதய தடுப்புக்கு வழிவகுக்கும். அதனால்தான் தேங்காய், வெண்ணெய், கிவி, பச்சைக் காய்கறிகள், பேரிச்சம்பழங்கள், உலர்பழங்கள் மற்றும் உருளைக்கிழங்கு போன்ற உயர் பொட்டாசியம் உணவுப் பொருட்களை தவிர்க்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம். ஆனால் எல்லா உணவுப் பொருட்களிலும் பொட்டாசியம் உள்ளது என்பதை நாம் அறிவோம். அப்படியானால் அதை எப்படி தவிர்ப்பீர்கள்? குறைந்த அல்லது மிதமான அளவு பொட்டாசியம் உள்ள உணவுப் பொருட்களை நீங்கள் உண்ண வேண்டும். பொட்டாசியம் ஒரு பரந்த கருத்து என்பதால் இதைப் பற்றிய முழு தனி காணொளியை விரைவில் உருவாக்குவேன். இதை இன்னும் விரிவாக விளக்குகிறேன். இப்போது தண்ணீருக்கு செல்லலாம். சிறுநீரக நோயாளி எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும்? இது பதில் சொல்ல கடினமான கேள்வி. காரணம், திரவத் தேவை தனித்தனியாக மாறுபடும். சிலர் திரவத் தேவை அதிகமாக இருக்கும் வெப்பமான காலநிலையில் வாழ்கிறார்கள். அவர்கள் வியர்வை மற்றும் சிறுநீர் மூலம் திரவத்தை இழக்கிறார்கள். சில நோயாளிகள் குளிர்ந்த காலநிலையில் வாழ்கிறார்கள். அங்கு திரவத்தின் தேவை குறைவாக இருக்கும். 2 நோயாளிகளுக்கும் ஒரே அளவு திரவத்தை ஒரு முறை கொடுப்போம். வெப்பமான காலநிலையில் வாழும் ஒரு நோயாளிக்கு அது குறைவாக இருக்கும் மற்றும் குளிர்ந்த காலநிலையில் வாழும் நோயாளிக்கு இது கூடுதலாக இருக்கும். கூடுதல் திரவம் வீக்கம் மற்றும் பிற சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால்தான் உடலின் தேவைக்கேற்ப திரவத்தை எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது. உங்களுக்கு தாகம் இருந்தால் 1 கப் 100 மில்லி தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அதை மீண்டும் உணர்ந்தால் மீண்டும் 1 கப் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல அதிர்வெண்ணில் சிறிய அளவில் உட்கொள்வதன் மூலம் உடல் நீரேற்றமாக இருக்க உதவுகிறது மற்றும் போதுமான அளவு திரவத்தை எடுத்துக்கொள்கிறது. சிறுநீரகம் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவை வெளியேற்றுவதற்கு போதுமான சிறுநீரை உற்பத்தி செய்கிறது. இப்போது திரவத்தை கணிசமான அளவு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ எடுக்கக்கூடாது என்பது உங்களுக்குத் தெரியும். இந்த போதுமான அளவு நம் உதடுகள் மற்றும் தொண்டை மூலம் சொல்லப்படுகிறது. உதடுகள் வறண்டு இருந்தால் உடலுக்கு திரவம் தேவை என்று அர்த்தம். இப்போது உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை கட்டுப்படுத்த மற்றொரு வழி இருக்கிறது. அதுதான் சிறுநீரகங்கள்.
சிறுநீரகங்களின் செயல்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் வெளியேற்றத்தை முன்பை விட சிறப்பாக அதிகரிக்க முடியும். இதன் விளைவாக KFP அறிக்கைகளில் கிரியேட்டினின் அளவு குறைவாக உள்ளது. குழப்பமான என்னை விவரிக்க விடு. சிறுநீரகம் ஒருபோதும் அதன் செயல்பாட்டை தானாகவே இழக்காது. அது எப்போதும் பின்னால் ஒரு காரணம். பெரும்பாலான நோயாளிகளில் இது உயர் இரத்த அழுத்தம் அல்லது நீரிழிவு நோய். இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரையை நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால், அதை சாதாரண வரம்பில் வைத்திருந்தால், சிறுநீரக செயலிழப்பு முன்னேற்றத்தை நிறுத்த நோயாளிக்கு உதவுகிறது. அதாவது சிறுநீரக செயலிழப்புக்கான காரணம் கட்டுப்பாட்டில் இருப்பதால், சிறுநீரகத்தில் புதிய பாதிப்பு எதுவும் ஏற்படாததால் கிரியேட்டினின் அளவை உயர்த்தவில்லை. இப்போது இரண்டாவது கட்டத்தில் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும். அதாவது இரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை வடிகட்ட வேண்டும். அதற்கு முன் நமக்குள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும்: சிறுநீரகம் அதன் செயல்பாட்டை அதிகரிக்குமா? மற்றும் பதில் ஆம். இதை ஒரு உதாரணத்துடன் எடுத்துக்கொள்வோம். காயம் அல்லது செப்சிஸ் காரணமாக ஒரு சிறுநீரகம் சேதமடைந்தால் அவரது கிரியேட்டினின் அளவுகள் அதிகரிக்காமல் எப்படி வாழ முடியும்? அவரது சிறுநீரகம் அதன் செயல்பாட்டை அதிகரிக்க முடியும் என்பதால் இது நிகழ்கிறது. இழந்த சிறுநீரகத்தின் செயல்பாடுகளை இயற்கையாகவே எடுத்துக்கொள்கிறது. அதாவது சிறுநீரக செயலிழந்த நோயாளியின் சிறுநீரகத்தை நாம் சரியாக கவனித்துக் கொண்டால், சிறுநீரக செயல்பாடுகளை அதிகரிப்பதன் மூலம் கிரியேட்டினின் அளவைக் குறைக்க முடியும். எனவே ஸ்ரியாஸ் இல் மூலிகைகளின் உதவியுடன் சிறுநீரக செயல்பாடுகளை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளோம். சில உதாரணங்களை உங்களுக்குக் காட்டுகிறேன். எங்கள் சிகிச்சையின் சில மாதங்களில் கிரியேட்டினின் அளவுகளில் சரிவைச் சந்தித்த எங்கள் நோயாளிகளின் சில அறிக்கைகளை நீங்கள் பார்க்கலாம். எனவே நீங்கள் சிறுநீரக செயலிழந்த நோயாளியாக அல்லது சிகேடி நோயாளியாக இருக்கும்போது, உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் உங்கள் உணவுமுறை எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன். உங்களிடம் இன்னும் இது தொடர்பான கேள்விகள் இருந்தால், உங்கள் திரையில் ஒளிரும் எண்ணில் எங்களை நேரடியாக அழைக்கலாம் அல்லது கருத்துப் பிரிவில் நேரடியாக எங்களுக்கு எழுதலாம். விரைவில் இன்னொரு தகவல் தரும் வீடியோவுடன் வருவேன். அதுவரை நீங்கள் ஆரோக்கியமாக இருங்கள். பார்த்ததற்கு நன்றி.